ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரோடைய அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபரோடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் வாங்கினாலும் சரி அல்லது ஏர்டெல் ஏர் ஃபைபர் வாங்கினாலும் சரி, நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு அன்பாக்சிங் செப்பரேட்டாக போட்டுருந்தோம். நிறைய பேர் வந்து பிரதர் எனக்கு வந்து ஜியோ வாங்கினா எந்த மாதிரி வரும், ஏர்டெல் வாங்கினா எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலையும் நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து ரெண்டோடைய அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். நீங்கள் புது கனெக்ஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜியோ அண்ட் ஏர்டெல் அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் புது கனெக்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலோ, இல்லை டிடிஹெச் கனெக்ஷன் என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, டாடா பிளே, ஏர்டெல், மற்ற எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி சரிங்களா, எடுக்கணும் அப்படின்னாலும் இன்ஸ்டால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ணுவோம் சரிங்களா. ஆன்சர் பண்ணி உங்களுக்கான என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு நாங்கள் செய்வோம். நிறைய பேர் வந்து பிரதர் எங்கள் ஏரியா வந்து 5G சிக்னல் கிடைக்குது, ஆனால் ஏர் ஃபைபர் அவைலபிளாக இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. ஸோ அவங்களும் நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்க சரிங்களா. உங்களுக்கான என்ன சொல்யூஷனோ அதை நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண வச்சுங்களா. நிறைய மெசேஜ் வரதுனால கொஞ்சம் லைட்டாக டிலே ஆகிற வாய்ப்பு இருக்குது. பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஓகே, நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா RJ45 கேபிள் சரிங்களா. இது வந்து இன்டர்நெட் கேபிள். மேலே வந்து ஒரு ஆண்ட்ரா ரிசீவர் வைப்பாங்க இல்லையா, அந்த ரிசீவர்லேருந்து உங்கள் கீழே ரவுட்டருக்கு வந்து இந்த கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 15 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4K செட்டாப் பாக்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்டர் வந்து கொடுத்துருவோம். ஒரு ரவுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜியோ ஏர் ஃபைபரோடைய ரவுட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டனா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த 4 விதமான இது வந்து கொடுத்துருவாங்க. ரவுட்டர் ப்ளஸ் வந்து ஒரு ஆண்டனா ப்ளஸ் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் ப்ளஸ் வந்து கேபிள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இப்போ ஒன்று நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேபிள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த RJ45 கேபிள்னு சொல்லுவாங்க, நார்மல் இன்டர்நெட் கேபிள் சரிங்களா. இதை வந்து பின் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ 4K செட்டாப் பாக்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் இருக்கும். இது வந்து மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம செப்பரேட்டாக இதை எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ரிமோட்டு அந்த கேபிள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு 1 மீட்டர் ஃபுல்லாக லென்த் இருக்கும். ஸோ வந்து உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக HDMI கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த செட்டாப் பாக்ஸ்க்கு. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர் சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், இது 12 வோல்ட்டு. இதோட பின் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு பின்னு தான் இருக்கும் சரிங்களா. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RJ45 கேபிள் வந்து இருக்கும். இந்த கேபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரவுட்டருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கும் பக்கத்தில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலிமா நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுக்காக இந்த RJ45 கேபிள் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மீட்டர் லென்த்துக்குள்ளே தான் இருக்கும் சரிங்களா. இதையும் செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்மார்ட் ரிமோட் சரிங்களா. ஷார்ட்கட் கீலாம் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டு வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு ப்ளஸ் ஹாட்ஸ்டாரு, ஓட்டு அப்படி சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் டிவியை கூட பேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் தெரியணுன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா AAA பேட்டரி வந்து 2 போட்டுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பேட்டரிலாம் வந்து ஸ்பான்சர் பண்ணல. ஸோ நம்ம தான் 2 பேட்டரி வாங்கிக்கணும். ஸோ வந்து இதை லாக் பண்ணிடுவோம். மேட் ஃபினிஷில் இருக்குது, வெயிட் சுத்தமாக இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி ரிமோட்டை பேர் பண்ணுறது, எப்படி கேம் ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓவராலாக அதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த பாக்ஸில் வந்து ஒரு 4K செட்டாப் பாக்ஸு, ஒரு ரிமோட்டு, ஒரு RJ45 கேபிள் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு அடாப்டர் இருக்கும், ஒரு HDMI கேபிள் வந்து இருக்கும். ஸோ ஓவரால் இந்த பாக்ஸில் இதுதான் இருக்கும். நம்மக்கிட்ட யாராவது வாங்கிருந்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும், வேறு எதுவும் உள்ளே இருக்காது. பேட்டரிலாம் வந்து இதில் இருக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவுடைய ரிசீவர் இருக்குது, அதாவது மேலே வைப்பாங்க இல்லையா அந்த ஆண்டனா இருக்குது. இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இது ஆண்டனா வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம் சரிங்களா. கவர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருவோம். பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லிட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லிட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ள ஒயரை போட்டு நம்ம ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணுவோம். மழை டைமில் வந்து உள்ள தண்ணி எதுவும் போகக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ வந்து இது செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து அந்த ஸ்டாண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டில் வெளியே எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஓவராலாக பாக்ஸ்க்குள்ளே வந்து வேறு எதுவும் கிடையாது சரிங்களா. ஒரு சின்ன புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அந்த மேனுவல் கார்டு எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆண்டனா வந்து பார்த்துருவோம் சரிங்களா. ஆண்டனா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மோல்டடாக இருக்கும் சரிங்களா. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு கேப் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம வந்து கழட்டிக்க முடியாது. ஸ்க்ரூலாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல் சீல்டடாக வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வெதர் ப்ரூஃப் தான். ஸோ வந்து நீங்கள் மொட்டை மாடியில் வச்சாலும் சரி, வெயிலில் வச்சாலும் சரி, இல்லை மழை பெய்கிற டைமில் இருந்தாலும் சரி, இது ஒன்றுமே ஆகாது. உள்ளே வந்து வாட்டர் போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக வந்து மோல்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் தான் அந்த ஆண்டனாவுடைய ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். RJ45 கேபிள் காமிச்சு இல்லைங்களா, ஒரு ஒயிட் கலர் கேபிள். ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த கேபிள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். இதை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேப் இருக்கக்கூடாது. அந்த கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இந்த ஒரு த்ரெட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை உள்ளே போடணும். போயிட்டு நீங்கள் வந்து த்ரெட் பண்ணிக்கணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டனால தான் வந்து eSIM இருக்கும். ஸோ வந்து மற்றபடி எதுவுமே பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஹைட்டான ஒரு பிளேஸில் வச்சிட்டீங்க, உங்கள் இடத்துல 5G சிக்னல் கிடைக்குது அப்படின்னா இந்த லைட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5G சிக்னல் உங்கள் இடத்துல கிடச்சி இது ரிசீவ் ஆகி ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5G சிக்னலில் வந்து ஒர்க் ஆகும். ஜியோவை பொறுத்த வரைக்கும் 5Gல மட்டும்தான் ஒர்க் ஆகும். 4G சிக்னல் கிடைச்சா ஒர்க் ஆகாது. ஸோ வந்து 5G கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இங்கே ஒரு லைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் மூலிமா கீழே போகுது இல்லையா, இதில் எந்த டேமேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர் லைட் ஒர்க் ஆகும். ஸோ வந்து அதுக்காக தான் இந்த லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு லைட் ரெட் கலர் இருந்தாலும் ஒர்க் ஆகாது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டைப் சி கேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிள் நம்ம வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை தேவைப்படும். நீங்கள் சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு பவர் சப்ளை தேவைப்படும். பட் வந்து நம்ம வந்து அது டைப் சி கொடுக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த RJ45 கேபிள் இருக்கு இல்லையா, இதன் மூலியமாவே பவர் சப்ளை அதுக்கு தேவையானது போய்க்கும். ஸோ வந்து நம்ம இதை யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை கழட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும். நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை சரிங்களா. ஒரு தடவை கான்ஃபிகரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் சரிங்களா. ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இது இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்ஸ்டலேஷன் பண்ணி ஒயரை கீழே கொண்டு வந்தீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை மாற்றுறதுக்கு ஒரு கிளாம்ப்லாம் தேவைப்படும் இல்லையா, அந்த கிளாம்ப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் செப்பரேட்டாக எதுவுமே வாங்கி தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட நீங்கள் வெளியே வாங்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாம்ப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைனல் ஸ்டீல் வந்து ஃபுல்லாக வந்து த்ரூ எதுவும் பிடிக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எல்லா சைடும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கனாலே போதும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை வந்து உள்ளே வச்சுட்டு ஸ்க்ரூ அதுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாலில் கூட ஸ்க்ரூ போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து அவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரூலாம் எதுக்குமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வந்து அவங்களே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த போல்டு வந்து இதுக்கும் வந்து ஸ்க்ரூ அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து எந்த ஸ்க்ரூ நம்ம வெளியே வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இது பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூடிங்காக வந்துடும். ஸோ வந்து இதை ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம இன்ஸ்டலேஷனில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபருடைய ரவுட்டரை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைனா நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் வீடியோ போடுவோம், அதில் நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நான் இன்ஸ்டலேஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதை ஓரமாக வச்சுருவோம். அதேமாதிரி RJ45 கேபிள் இதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டு எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபர் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு POE அடாப்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை தான் வந்து பவர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ வந்து ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு RJ45 கேபிள் மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரவுட்டரில் கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து அது ரவுட்டருக்கு வந்து பவர் சரிங்களா. இந்த பின்னை வந்து ரவுட்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் வந்து இந்த ஃப்ளக் இருக்கு இல்லையா, இந்த 3 ஃப்ளக் இதை வந்து நீங்கள் பவரில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு ஆண்டனா வரும் இல்லையா, அந்த ஆண்டனாவுடைய கேபிள் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஆண்டனாவுக்கும் பவர் சப்ளை தேவைப்படும். ஸோ வந்து இதுலேருந்து பவர் அது எடுத்துக்கும். ஓகே, இதை கனெக்ட் பண்ணும் சரிங்களா. அது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ரவுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு பாக்ஸில் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம ரவுட்டர் வந்து பார்த்துருவோம். ரவுட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்கும். பட் வந்து வெயிட் கொஞ்சம் இருக்குது சரிங்களா. இதை வந்து நம்ம கவரை வெளியே எடுத்துருவோம். எடுத்துட்டோம் அப்படின்னா
அவங்களுடைய லோகோ வந்து பர்டிகுலர் லோகோ வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மேட் ஃபினிஷில் வந்து ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இண்டிகேஷன் லைட் வந்து இருக்குது. இந்த லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரவுட்டர்லையோ இல்லை மேலே ஆண்ட்ராலையோ எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா க்ரீன் கலர் லைட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சிக்னல் ப்ராப்ளம், சம் ப்ராப்ளம் இருக்குன்னா ரெட் கலர் ஒர்க் ஆகும். ஸோ வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ வந்து ரவுட்ரு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. மேலே வந்து ஏர் வந்து வெளியே போகிறக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டாட்டாக ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக வந்து சின்ன சின்ன டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, RJ45 கேபிள். அதாவது பவர் போர்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிடணும். இதோடைய கேபிள் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் பிரைமரி கேபிள் சரிங்களா. இந்த அடாப்டர் வந்து நீங்கள் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடணும் சரிங்களா. இந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிடுவீங்க. மேலேருந்து வருது இல்லையா கனெக்ஷன், அந்த கனெக்ஷனுடைய இது வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 4மே வந்து நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். நீங்கள் பிசிக்கோ இல்லை லேப்டாப்க்கோ இல்லை டிவிக்கோ இதில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்ட்ரைவ் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி பென்ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்கோ நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்டோரேஜை வந்து உங்களால் வந்து டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாலில் வந்து ட்ரில் பண்ணிட்டோ இல்லை ஆணி அடிச்சிட்டோ நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதை வந்து பின்னாடி வந்து லாக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து வால்லே வந்து பெர்மனெண்ட்டாக வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லீக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விண்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து கிரிப்புக்காக சின்ன லப்பர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு தடவை வாங்கி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1000 GB இதுக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னா கூட உங்கள் ஏரியாவில் வந்து 5G சிக்னல் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்ரு வந்துடும் சரிங்களா. இது ஏர் ஃபைபர் 5G ரவுட்ரு. ப்ளஸ் வந்து ஒரு பவர் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஆண்டனா வந்து ரிசீவர் வந்து மேலே செட் பண்ணிடுவாங்க. இந்த ஆண்டனா செட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ப்ளஸ் வந்து ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து ஒரு RJ45 கேபிள் வந்து ஒரு 15 மீட்டர் லென்த் வந்து கொடுப்பாங்க. உங்கள் மொட்டை மாடிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அதுக்கு ரிமோட்டு, அதுக்கு வந்து HDMI கேபிள், ப்ளஸ் வந்து அதுக்கு RJ45 கேபிள், ஒரு அடாப்டர், இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து கொடுத்துருவாங்க. இதோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, செப்பரேட்டாக இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து நம்ம போடுவோம் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் DTH இருக்கு இல்லையா, அந்த டிஷ்ஷோடைய அந்த பிளேட்ஸு ப்ளஸ் வந்து கேபிள், அந்த ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் சென்னைக்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா நம்மளே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் அவுட்டரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். பட் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவுமே செப்பரேட்டாக வாங்க வேண்டியதில்லை, எதுவும் மிஸ் ஆகும் வாய்ப்பு இல்லை. ஃபுல்லாக சீல்டோடு இருக்கும் சரிங்களா. இங்கே இருங்க பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக சீல்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம எதுவும் ஓப்பனில் கிடையாது, எல்லாமே இதுலேயே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ப்ராப்பராக வந்து கவரில் வந்து பேக் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில பேர் இந்த பின்லாம் வந்து போட்டு தர மாட்டாங்க. ஸோ இந்த கேப்லாம் இருக்காது சரிங்களா. இந்த கேப்லாம் இருக்காமல் இருக்கும். நம்மகிட்ட வந்து எல்லாம் செட்டாகவே இதில் வந்து கொடுத்துருவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா LNP இருக்குது. LNP பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு பாக்ஸ்லேயே வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த கேப்பு எல்லாமே இருக்கும், ரெஸ்ட் ஆகாத அளவுக்கு கேப்லாம் இருக்கும். ஸோ வந்து அப்படியே பக்காவாக நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா வந்து 150 ரூபா வந்து லோக்கல் ப்ரொவைடர் வாங்குவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேபிள் வந்து ஒரு 15 மீட்டர் வந்து கேபிள் வந்து கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு கேபிள் கொடுப்பாங்க. பட் வந்து உங்கள் வீட்டுக்கு எந்த சைஸ் லென்த் வருதோ அந்த அளவுக்கு கேபிள் போடுவாங்க. 15 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக நம்ம 15 மீட்டர் வந்து கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலோடைய அந்த மேலே வைக்கிற பிளேட்ஸ் இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் அந்த DTH கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, 4K செட்டாப் பாக்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்ரு வந்து கொடுத்துருப்பாங்க, ஏர் ஃபைபரோடைய ரவுட்ரு. ப்ளஸ் வந்து ஏர் ஃபைபர் ஆண்டனா வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் இது சரிங்களா. இது வந்து 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸ்னு வந்து போட்டே இருக்கும். ஸோ வந்து இப்போ இது வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் சரிங்களா. இது வந்து 4K ஆண்ட்ராய்ட் செட்டாப் பாக்ஸு. ஸோ வந்து வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஸ்லீக்காகவும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டிவின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி 4K HDMI அப்புறம் வந்து டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்லாட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் SD கார்டு இல்லை மெமரி கார்டெலாம் போட்டுக்க முடியாது. ஸோ வந்து எந்த ஸ்லாட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விண்டோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஹீட் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து 4 சைடு 4 புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஜானுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது.
என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பட் வந்து அதுக்கு எந்த பட்டனும் கொடுக்கல, சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் அடாப்டர் வந்து நீங்கள் போட்டுக்கிற மாதிரி அடாப்டரும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் நீங்கள் வந்து போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா RCA கேபிள் இருக்கு இல்லையா, எல்லோ, ரெட் அண்ட் ஒயிட், அது வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். இல்லை அவுட்புட் வந்து ஆடியோ அவுட்புட் கூட இதில் நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனாவோட இன்புட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸோ ஓவரால் வந்து ஏர்டெல் வந்து இந்த மாதிரி போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. SD கார்டு போடுற மாதிரியோ இல்லை பென்ட்ரைவ் போடுற மாதிரியோ இதில் எந்த ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி ஆப்டிக்கல் கேபிள் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ப்ளூடூத் மூலிமா நீங்கள் 5.1 கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதன் மூலிமா கன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, செப்பரேட்டாக நம்ம போடுவோம். ஸோ ஓவராலாக இதில் இப்படி தான் விஷயம். இந்த செட்டாப் பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. மேலே வந்து அவங்களோட லோகோ போட்டிருக்காங்க, மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா ஷார்ட்கட் கீயும் வந்து கொடுத்துருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க, யூடியூப் இது கொடுத்துருக்காங்க, அமேசான் பிரைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ரிமோட் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். இது வந்து AAA பேட்டரி போட்டுக்கிற மாதிரி சின்ன பேட்டரி வந்து நீங்கள் 2 வந்து போட்டுக்க முடியும். ஸோ வந்து ஓவராலாக வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HDMI கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. HDMI கேபிள் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் வந்து லென்த் வந்து கொடுத்துருப்பாங்க சாலிடாக. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். ஸோ வந்து பவர் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணாது. அதே மாதிரி இதுக்கு வந்து பின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 மீட்டர் லென்த் வந்து இதோட ஒயரோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அவங்களோட லோகோ போட்டே இருக்கும். ஸோ வந்து அடாப்டர் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. ஓவரால் வந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. சரிங்களா. ஒரு அடாப்டர், ஒரு HDMI கேபிள், ப்ளஸ் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ், ஒரு ரிமோட். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் ஏர் ஃபைபரோடைய ஆண்டனா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபரோடைய ஆண்டனா இதான். சரிங்களா. இந்த ஆண்டனா வந்து இது உள்ளே வந்து eSIM இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்லிமாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சில ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இந்த ஆண்டனா. ஒரு சில இடத்துல வேற மாதிரி கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல வேற மாதிரி கொடுப்பாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸில் வந்து ஒரு சின்ன அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடாப்டர் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டனாக்கு தேவைப்படாது, அந்த ரவுட்டருக்கு தேவைப்படும். சரிங்களா. இந்த ரவுட்டருக்காக இந்த அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஸ்க்ரூ எதுக்குன்னா இந்த ஆண்டனா வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்காக ஒரு சில ஸ்க்ரூலாம் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் செப்பரேட்டாக எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரூ, அந்த சக்கை எல்லாமே அதிலே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டனா இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறதுக்கு 2 இந்த மாதிரி கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இது வந்து நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களே இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2 கிளாம்ப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து 2 கிளாம்ப் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஆண்டனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆண்டனா வந்து கவர் போட்டு நல்லா பக்காவாக ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர்னு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மெட்டல். சரிங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப். எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து தண்ணி எதுவும் உள்ளே போகாத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம மொட்டை மாடியில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கணும். ஏர்டெல் ஏர் ஃபைபரில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 5G கிடைச்சாலும் ஒர்க் ஆகும், இல்லை 4G உங்கள் இடத்துல அவைலபிளாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். பட் வந்து இன்ஸ்டலேஷன் வந்து 5G கிடைச்சா மட்டும் தான் பண்ணி தருவாங்க. ஸோ வந்து சென்னைக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா. பட் வந்து உங்கள் ஏரியா வந்து 5G கிடைக்குது, பட் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா இன்ஸ்டா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் DM பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா, நம்ம மூலியமாக பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கைட் பண்ணுவேன். சரிங்களா. ஸோ ஓவரால் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் தான். மேலே பார்த்தீங்க அப்படின்னால உங்களுக்கே தெரியும் இதில் வந்து எந்த ஒரு கேப் இருக்காது, ஃபுல்லாக மோல்டடு. அதே மாதிரி இது வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறதுக்காக அந்த கிளாம்ப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கிளாம்ப் வந்து இதில் போட்டு நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து ஸ்க்ரூ டிரைவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்மளாம் கழட்ட முடியாது. சரிங்களா. இது உள்ளதான் eSIM இருக்கும், பட் வந்து நம்மளால கழட்ட முடியாது. அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. கம்பெனி சைட்லேருந்து வந்து ஃபுல் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம கழட்ட தேவையில்லை. இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா RJ45 கேபிள் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் போட்டு நீங்கள் வந்து கீழே கொண்டு வரணும். ஸோ வந்து கேபிளும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்மகிட்ட வாங்கிங்க அப்படின்னா நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒரு 15 மீட்டர் 20 மீட்டர் வரைக்கும் கேபிள் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அந்த கேபிள் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். அந்த ஒயரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கீழே ரவுட்டரில் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் இன்ஸ்டலேஷனில் வந்து உங்களுக்கு பக்காவாக நான் சொல்லித்தரேன். ஸோ ஓவராலாக இது அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் இதில் இண்டிகேஷன் லைட் ஒர்க் ஆகும். சரிங்களா. இது வந்து ஒரு 3 இண்டிகேஷன் லைட் வந்து ஒர்க் ஆகும். சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கிரீன் ஒர்க் ஆகும், இல்லை நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா எல்லோ ஒர்க் ஆகும், இல்லை பேடாக இருந்துச்சு அப்படின்னா ரெட் ஒர்க் ஆகும்.
ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ரவுட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து ரவுட்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ரவுட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வீடியோ பார்த்துருக்கலாம் நீங்கள் யூடியூப்ல. ரவுட்டரில் ஒவ்வொரு சில மாதிரி மாடல் வந்து வரும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாடல் வந்து கொடுக்குறாங்க, அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து இப்போ ரவுண்ட் டைப்பில் ஒரு ரவுட்டர் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து எதுவும் ஷேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரவுட்டர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, அதை வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு எதுக்கு அப்படின்னா நீங்கள் வாலில் மாட்டி உங்கள் ரவுட்டரை வந்து இது மேலே வச்சுக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அது ஒரு அடாப்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த அடாப்டர் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா, ஸோ வந்து பாக்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து ஏர்டெல் ஏர் ஃபைபரோடைய ரவுட்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரவுட்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் வந்து சர்க்குலேஷனுக்காக சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லோகோ வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேஷன் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இண்டிகேஷன் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம் இருக்கும். இப்போ ஓவராலாக வந்து ஒயிட் கலர் ஒர்க் ஆச்சு அப்படின்னா, லைட் ஒயிட் கலர் ஒர்க் ஆகுது அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் லைட் வந்து ஸ்டேபிளாக எரியும். அதோடைய ரிவ்யூலாம் நம்ம பார்ப்போம் வர வீடியோவில். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, நார்மலாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவர் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, நீங்கள் வந்து 12 வோல்ட் பவர் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வேன் கேபிள், அதாவது அந்த அவுட்புட் ஆண்டனாலேருந்து ஒரு கேபிள் வரும் இல்லையா, அந்த கேபிள் வந்து நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேன் அவுட்புட் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். 2 அவுட்புட் எடுத்துக்க முடியும். 2க்கு மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கனெக்டர் போட்டு நீங்கள் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் இருக்கும், இதை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகிக்கும். ஸோ வந்து ஓவரால் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வேறு எந்த ஒரு போர்ட்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சரிங்களா, இது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கையளவு தான் இருக்குது. ஸோ வந்து இது வந்து வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பவர் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாது. 12 வோல்ட்டுக்குள்ள கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி இவங்க அடாப்டர் வந்து அவங்களே கொடுத்துருக்கறனால நம்ம ஜஸ்ட் வந்து இதை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா, இந்த கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இங்கே ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு தெரியும் இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த ரவுட்டரை வந்து மேலே எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ஜஸ்ட் நீங்கள் ரவுட்டரை இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாலில் நீங்கள் எந்த இடத்துலையாச்சும் நீட்டாக செட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக ஏர்டெல் ஏர் ஃபைபர் கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். எங்ககிட்ட வாங்கினீங்க அப்படின்னா இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. ஸோ வந்து 2500 ரூபா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரம். ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, 4000 வரைக்கும் இது வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 2500 ரூபா இப்போ நீங்கள் பே பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு ரவுட்டர் வந்து கொடுத்துருவாங்க. மேலே வைக்கிற ஆண்டனா ப்ளஸ் வந்து ஒரு டிடிஹெச் கனெக்ஷனு, செட்டாப் பாக்ஸ் 4K செட்டாப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. 20க்கும் மேற்பட்ட ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கேபிள் எல்லாம் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். எதுவுமே நீங்கள் செப்பரேட்டாக வாங்க தேவையில்லை. ஒரு சின்ன ஸ்க்ரூ கூட நீங்கள் வெளியே வாங்க தேவையில்லை. ஸோ ஓவராலாக வந்து நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து ஓவராலாக இதோட விஷயம், இதோட ரிவ்யூ, இதோட இன்ஸ்டலேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகே, இது பார்த்து இல்லைங்களா, இது வந்து அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். நீங்கள் ஏர்டெல் இன்ஸ்டலேஷன் வீடியோ வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜியோக்கும் செப்பரேட்டாக இன்ஸ்டலேஷன் வீடியோ போட்டிருக்கோம், ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஓவரால் எவ்வளோ விஷயம். உங்களுக்கு ஏதாவது புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாவில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ ஓவரால் எவ்வளோ விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.